Opening remarks by President S. Puduraj அவர்கள். காலத்தின் அருமை கருதி அவையினை வணங்கி சுருக்கமாக முடிக்கிறேன். இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் விழுப்புரம் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். மதுரை முத்து அவர்களை நடுவராக கொண்ட ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் அது. எங்களுடைய உறுப்பினர்களின் கடுமையான முயற்சியினால் நிகழ்ச்சிக்கு 2 நாட்கள் முன்பதாகவே அனைத்து டிக்கெட்டுகளையும் விற்று தீர்த்து விட்டோம். அரங்கம் முழுவதும் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மதுரை முத்து அவர்கள் நிகழ்ச்சியை துவங்கும் போது விழுப்புரம் லைன் சங்கத்தின் தலைவர் புதுராஜா அவர்களேன்னு ஆரம்பிச்சார். இப்போ 10ஆம் தேதி கடந்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை நாம் அனைவரும் நம்முடைய முத்திரை திட்டமான பல்ஸ் போலியோவில் நம்முடைய அனைத்து ரோட்டரி சகோதரர்களும் பணியாற்றினோம். இந்த முறை நாங்கள் ஒரு 25 வருஷமாக நாங்கள் கேம்ப் போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல. அங்கே காலையில் நான் போகும்போது ஒரு 7 மணிக்கு போகிறேன். கவர்மெண்ட் டீம் வந்து ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயா நாங்கள் தான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இங்கே போட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன புதுசாக இங்கே வந்து கேம்ப் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருடைய சுப்பீரியருக்கு கால் பண்ணுறார். அவர் இன்னொரு சங்கத்துடைய பேரை சொல்லி அவங்க போலியோ சொட்டு மருந்து போட வந்திருக்காங்க சார் நம்ம இடத்துக்குன்னு சொல்றார். ரோட்டரியினுடைய சாதனையாக ஏறக்குறைய ஒரு 10 தலைமுறைக்கு மேற்பட்ட கோடிக்கணக்கான குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்த நம்மளுடைய போலியோ ஒழிப்பை கூட வேறொரு சங்கம் செய்ததாகத்தான் பொதுமக்கள் இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல பப்ளிக் இமேஜில் ரோட்டரி ஏதோ ஒரு இடத்துல சம்வாட் வேர் லேகிங் அப்படிங்கிறது கண்கூடாக நாம் பல இடங்களிலே இங்கே ரொட்டேரியன் முன்னாடி இந்த சுயபரிவர்த்தனை நம்ம பண்ணணும் நான் கேட்காம வேற எங்கே போய் நம்ம கேட்க முடியும். அதனால நான் இதில் சொல்றதுல ரொட்டேரியன்ஸ் முன்னாடி சொல்றதுல எனக்கு தயக்கமே கிடையாது. நம்ம அனைவருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இதை வந்து நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமே நன்றி என்றான் வள்ளுவன். அப்போ ஒரு செயலை வந்து எவ்வளவு அருமையாக செய்ய வேண்டுமோ அப்படி செய்யணும், இல்லாட்டி செய்யாம விட்டுலான்னு சொல்றாங்க. ஒரு நியரிங் அது இப்படி டிஸ்க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு அற்புதமான சாதனையை கூட இன்னும் நம்மிடம் நாம் செய்ததாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியவில்லை. வள்ளுவன் சொன்னது போல் ஒரு செயலை செய்துள்ளோம். அதே வள்ளுவன் இன்னொன்றையும் சொல்கிறான், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. நாம் எந்த செயலை செய்தாலும் அதற்கு ஊதியம் என்று ஒன்று உண்டு. நம்ம சுயமாக தொழில் செய்தாலும் நம்ம வரக்கூடிய லாபம் நம்மளுடைய ஊதியம். உயிருக்கு ஊதியம் ஆவது எது? உயிருக்கு எதுக்கு ஊதியம் வேணும்? நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உயிருக்கு ஊதியம் வேண்டும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அந்த உயிருக்கு ஊதியமாவது புகழ் என்று வள்ளுவன் சொல்கிறான். இசைப்பட வாழ்தல் புகழோடு வாழ்தல் தான் அந்த உயிருக்கான ஊதியமாக வள்ளுவன் சொல்கிறான். ஒரு தனிநபருக்கு புகழானது அவனை வந்து நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு அந்த புகழ் அவசியம் என்று சொன்னால் ரோட்டரி போன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு அந்த புகழுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறத நாம் அனைவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அதன் பொருட்டு தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதை வந்து பப்ளிக் இமேஜ் வந்து ஒரு தனி அவனியமாக ஆக்கி நம்ம எல்லாரும் இதுக்காகவும் ஒர்க் பண்ண வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். அது இந்த ஒரு இப்போ இத்தனை டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து இங்கே வந்து இந்த செமினார் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ஒரு ரோட்டரிக்கு ஒரு பப்ளிக் இமேஜாக இன்று காட்சியளிக்கிறது. இந்த ஒரு அருமையான வாய்ப்பினை எங்களுடைய விழுப்புரம் ரோட்டரி சங்கம் பொறுப்பேற்று நடத்துவதற்கு வாய்ப்பளித்த இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஆளுநர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்கள் சங்கத்தின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய நன்றியினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூடி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம் சொல்ல சொன்னாங்க டிஜி, எந்த ஒரு கிளப்பாக இருந்தாலுமே பப்ளிக் இமேஜை நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா வி ஷுட் ஹேவ் எ பெர்மனன்ட் ப்ராஜெக்ட். அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூலில் ஒரு வாட்டர் டேங்க்ல ஆரம்பித்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு சங்கமானது பண்ணி இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பொதுமக்களிடம் ஒரு நன்மதிப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய சக்தி அத்தகைய செயல் திட்டங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ இது நடக்கிறது விழுப்புரங்கிற பட்சத்தில் எங்கள் சங்கம் ஏற்று நடக்குதுங்கும் போது எங்கள் சங்கம் வந்து அத்தகைய ஒரு பப்ளிக் இமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை கடந்த 8 ஆண்டுகளாக இந்த விழுப்புரம் நகரிலே செயல்படுத்தி வருகிறோம். அது முக்தி என்கிற ஒரு எரிவாயு தகன மேடை. அதை பற்றி குறிப்பாக நான் சொல்லணும்னா யூஎஸ்ல இருந்து
வந்திருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்க ரிலேஷனுடைய கிரிமேஷனுக்காக வந்திருந்தார். வந்து பார்த்துட்டு, நான் எங்கே வேணால் வாழ்ந்துட்டு போகிறேன், ஆனால் சாவுறது விழுப்புரத்தில் சாகணும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இத்தகைய ஒரு அற்புதமான இடத்தை நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பு, ஏன்னா நம்ம போகும்போது நம்ம பார்க்க முடியாது, நம்ம இப்படி போகும்போது நம்ம வந்து அந்த இடத்த பார்க்க முடியும். இட் வில் ஜஸ்ட் லுக் லைக் a 5-star hotel lawn ஆக்சுவலாக. நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு கிரிமட்டோரியம் மாதிரியே தெரியாது. அதனால தான் அவருக்கு அப்படி ஒரு ஆசை வந்திருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங் இந்த நேரத்தில். என்ன ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ரோட்டரி தான் ஆரம்பிச்சது. பில்டிங்கில் இருக்கு சர்வீஸ் ஹவர்ஸ், நம்ம மோட்டோவே இருக்கு. இதை தான் நாங்கள் எங்கே போனாலும் சரி எங்களுக்கான அடையாளமாக கடந்த 8 வருடம் 9 வருடங்களாக மாறி இருப்பது வந்து முக்தி தான். நாங்கள் விழுப்புரம் ரோட்டரி சங்கம் சேர்ந்தவர்கள். அப்படியா சார், என்ன அப்படின்னா இந்த முக்தி இருக்குல்ல சார், ஆமாம் 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 ஆமாம், அது நாங்கள் தான் சார் பண்ணோம். ஓ வாங்க சார் உட்காருங்க. அதுக்கப்புறம் உள்ள ரெஸ்பெக்டே வந்து தனியாக இருக்கும். இது மூலிமா நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நியூ மெம்பர்ஸ் வந்து அதுக்கப்புறம் எங்கள் கிளப்ஸ்க்கு வந்து நிறைய வர ஆரம்பிச்சாங்க. இந்த முக்தி ப்ராஜெக்ட் பண்ண அப்புறம் நியூ மெம்பர்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுமாதிரி ஃபண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக ஜென்ரேட் ஆகும். இதனுடைய இது வந்து அடுத்த டிஜி சொல்லுவாங்க, இந்த செமினாருடைய பர்பஸே வந்து அதான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான். அதுக்கான பெனிஃபிட்ஸ் தே வில் இன்ஃபார்ம் யூ. இல்லை முடிச்சிடுறேன். தேங்க்யூ.